ஜெயா ப்ளஸ் நேயர்களுக்கு வணக்கம். அச்சும் அசலும் நேரலை நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நேயர்களே, பரபரப்பான செய்திகளை பஞ்சமில்லாமல் கொடுத்து கொண்டிருக்கும் பத்திரிகைகளில் இன்றும் பரபரப்பான பல செய்திகள் வந்திருக்கு. குறிப்பாக கோடநாடு மர்ம மரணங்களின் பின்னணியில் இருப்பது எடப்பாடி பழனிசாமி தான் என்று தெஹல்காவின் முன்னாள் ஆசிரியர் மேத்யூ சாமுவேல் பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருப்பது, அதனைத் தொடர்ந்து இவ்விஷயத்தில் தொடர்புடைய ஷயான், மனோஜ் இருவரும் நேற்று கடத்தப்பட்டதாக ஒரு செய்தி, இன்று கைது செய்யப்பட்டு சென்னை கொண்டு வரப்பட்டதாக ஒரு செய்தி, அதனைத் தொடர்ந்து சிபிஐ இயக்குநரை நீக்கியது தவறான முன்னுதாரணம் என்று சிவசேனா மத்திய அரசின் மீது கடுமையான தாக்குதல் தொடுத்திருப்பது போன்ற செய்திகள் இன்றைய நாளிதழில் வரக்கூடிய முக்கிய செய்திகளாகும். இன்றைய செய்திகளை கூடுதலாக நம்முடன் விவாதிப்பதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர் மணி வந்திருக்கிறார். வரவேற்போம். வணக்கம் சார். சொன்னது தான், சாதாரண செய்தி பரபரப்பாக்குறது பத்திரிக்கை தான், பரபரப்பான விஷயத்தையும் சில நேரத்தில் கண்டுக்காமல் இருக்கிறதும் பத்திரிக்கை தான். பத்திரிகாசிரியர் உங்களுக்கு சொன்னால் அது எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு தெரியல. முதல் செய்தியை நம்ம பார்க்க போகிறது, கோடநாடு மர்ம மரணங்களின் பின்னணியில் இருப்பது எடப்பாடி பழனிசாமி தான், தமிழக முதலமைச்சர் தான் சொல்லி தெஹல்காவுடைய முன்னாள் ஆசிரியர் மேத்யூ சாமுவேல் கடுமையான குற்றச்சாட்டை வச்சிருக்கிறார். வச்சது மட்டுமல்ல, ரொம்ப ஆணித்தரமாக தெளிவாக சொல்கிறார். அந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், தமிழ்நாடே மிகவும் அதிர்ச்சிக்கு உள்ளான ஒரு தகவல். 2017ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் கொடநாட்டு எஸ்டேட்டில் நடந்த அந்த கொள்ளை, அதை தொடர்ந்து நடந்த மரணங்கள், இதெல்லாம் விபத்துன்னு முதல்ல சொன்னாங்க, அப்புறம் கொலைன்னு சொன்னாங்க. இதில் அவர் 3 நாட்களுக்கு முன்னால் அவர் டெல்லியில் பத்திரிகையாளர் சந்திப்பில், டெல்லி ப்ரெஸ் கிளப்பில் அந்த வழக்கில் 2வது 3வது குற்றவாளியாக இருக்கக்கூடிய சயான் என்பவரும் மனோஜ் என்பவரையும் அவர் ஆஜர்படுத்தினார். அவங்க வெளிப்படையாகவே முதலமைச்சர் பெயரை சொல்லி அவர் தான் இதை செய்ய சொன்னாருன்னு சொன்னாங்க. அவர் அந்த பத்திரிகையாளர் மேத்யூஸ் அவர் தான் அதை முதலமைச்சர் தான், தமிழ்நாடு முதலமைச்சர் மீது தான் எடப்பாடி பழனிசாமி தான் இதற்கு காரணம்னு அவர் சொன்னார். அதுலேருந்து இந்த பிரச்சனை பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. நேற்றைக்கு மாலை அந்த சயான் அண்ட் மனோஜ் அவங்க 2 பேரையும் முதல்ல வந்த தகவல் அவங்க நடந்து போகும்போது அடையாளம் தெரியாதவர்கள் ஒரு வாகனத்தில் உள்ளே தூக்கி போட்டுட்டு கடத்திட்டு போயிட்டாங்கன்னு வந்தது. அப்புறம் கைது செஞ்சுட்டாங்கன்னு வந்தது. நேற்று கைது செஞ்சாங்கன்றது அதிகாரப்பூர்வமாக காவல்துறை அறிவிக்கலை, ஆனால் ஊடகங்களில் அந்த செய்தி கசிய விடப்பட்டது. இன்றைக்கி காலையில் அவர்களை சென்னை அழைத்து வந்திருக்கிறார்கள்ன்றாங்க. இதுவும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பா அல்லது வழக்கம் போல் கசிய விடப்பட்ட தகவலா ஊடகங்களுக்குன்னு தெரியல. இதனிடையே அந்த பத்திரிகையாளர் சாமுவேல் மேத்யூஸ் அவர்களை காவல்துறை, தமிழக காவல்துறை டெல்லியில் தேடி வருவதாகவும் கேரளாவில் தேடி வருவதாகவும் கூட செய்திகள் வந்திருக்கு. அதிகாரப்பூர்வமாக தமிழக காவல்துறையிடமிருந்து இந்த இருவரை கைது செய்தது பற்றியோ அல்லது மேத்யூஸை தேடி வருவது பற்றியோ அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு எதுவும் வரவில்லை. இதில் இப்போ நம்ம என்னென்னா, 3 நாட்களாக இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை எனக்கு தெரிஞ்ச என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்து இது ரொம்ப அதிர்ச்சியான ஒரு விஷயமா இருக்குது. அதாவது ஒரு முதலமைச்சர் மீது ஒரு கொலை குற்றச்சாட்டு என்பது உங்களுக்கு அதுவும் 1 கொலை 2 கொலை இல்லை 5 பேரை கொலை செஞ்சதான் உங்களுக்கு இவ்வளோ பெரிய ஒரு குற்றச்சாட்டு வந்தது. அரசியல் தெரிந்தவர்களை மட்டுமல்ல, இப்போ என்னை போல் உங்களைப் போல் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களை மட்டுமல்ல, திருவாளர் பொதுஜனத்தையுமே ரொம்பவும் அதாவது அதிர்ச்சியில் உறைஞ்சு போயிருக்காங்கன்னு சொல்லலாம். அதாவது ஒரு ஊழல் குற்றச்சாட்டு முதலமைச்சர்கள் மீது வரும், அமைச்சர்கள் மீது வரும், இதில் கமிஷன் வாங்கிட்டாங்கன்னு வரும். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு அதுவும் ஒரு ஒரு கொல்லப்பட்டவங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணும் ஒரு சின்ன குழந்தையும் இருக்கிறாங்க. அது விபத்துனாங்க, இப்போ அதை கொலைன்றாங்க. ஆகவே இவ்வளோ பெரிய ஒரு குற்றச்சாட்டு வரும்பொழுது அதாவது என்ன சொல்கிறதுன்னே தெரியல. அதாவது நான் எந்த விதமான காய்தல் ஓரத்தில் இல்லாமல், சார்பு நிலை இல்லாமல் சொல்கிறதுனா இது ரொம்ப ரொம்ப துரதிருஷ்டவசமானது. இது ஒரு துன்பியல் சம்பவம் தான், அதாவது ட்ராஜடி தான். இது இந்த லெவலுக்கு நம்முடைய பொது வாழ்க்கையும் நம்முடைய அரசியலும் தரம் தாழ்ந்து போகணுமா? என்கிட்ட ஒருத்தர் சொன்னாங்க, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது எப்படி இது 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 என்னங்க இது வார்த்தையே இல்லைங்க இதை விவரிக்கிறதுக்கு. நான் அவங்கள கேட்டேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இது அவர் செஞ்சுருக்க மாட்டார் செஞ்சுருப்பாருன்னு சொல்கிறீங்க. எனக்கு அதை பற்றி கவலை இல்லைங்க. அவர் செஞ்சுருக்காரு, யார் முதலமைச்சர் செஞ்சுருக்காருன்றத செய்யலைன்றதை பற்றி இல்லைங்க. இந்த நிலைமைக்கு நம்ம அரசியலும் பொது வாழ்க்கையும் தாழ்ந்து போகணுமா? இது என்னங்க இது, அதாவது வார்த்தையே இல்லைங்க அப்படின்றாங்க. அதாவது இதை போக்குறதுக்கு ஒரே வழி நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்லுவேன், மறுபடியும் சொல்கிறேன், எந்த சார்பு நிலை இல்லாமல் எந்த உள்நோக்கங்களும் இல்லாமல் சொல்கிறேன், முதலமைச்சர் அவர்கள் காவல்துறையை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார். இது இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு வந்தோன்னே அவர் என்ன செய்ய வேண்டும்னா, என்னோட கருத்து நான் சொல்கிறது என்னென்னா, நான் இப்பயும் அவர் குற்றவாளின்னு நான் சொல்லலை, நிச்சயமாக நான் அதை சொல்லலை, அதை நீதிமன்றம் தான் முடியல. அதில் ஒரு கேள்வி, ஆனால் குற்றச்சாட்டுக்கு உள்ளாகி இருக்கிறார். அதில் முடிச்சிடுறேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த சூழலை அவர்
தானே முன் வந்து ஒரு சிபிஐ விசாரணைக்கு மாநில அரசு நினைத்தால் உடனடியாக சிபிஐ விசாரணைக்கு மாற்றி விடலாம். சிலை தடுப்பு வழக்கை மாற்றினாங்க, அஃப்கோர்ஸ் சுப்ரீம் கோர்ட்டில் ஸ்டே பண்ணாங்க, அது வேறு. அவரே சிபிஐ விசாரணைக்கு இந்த வழக்கை மாற்றிவிட்டு தன்னிடம் இருக்கக்கூடிய காவல்துறையையும் இந்த வழக்கு முடியும் வரையில் வேறு அமைச்சரிடம் கொடுத்து விட்டு அவர் இருக்கலாம். குறைஞ்சபட்சம் அதையாவது அவர் முதலமைச்சர் செய்யணும். அதை செய்யாமல் ஓகே அந்த 2 பேரை நீங்கள் அரெஸ்ட் பண்ணீங்க சரி, ஏன்னா அது அவங்க மேலே சார்ஜ் ஷீட் இருக்குது, நாளைக்கு அந்த பத்திரிகையாளரையும் தூக்கி நீங்கள் உள்ளே வச்சிங்கன்னா பிரச்சனை வேறு மாதிரி போகும். இல்லை, இப்போ அதுதான் என்னுடைய கேள்வி. எப்படின்னா, ஒரு பத்திரிகையாளருக்கு சர்வ சுதந்திரம் இருக்குது. எந்த ஒரு விஷயத்தையும் ஆய்வு செய்து அது முறையாக பத்திரிகையிலோ ஊடகத்திலோ வெளியிடக்கூடிய அதிகாரமும் உரிமையும் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது இந்த செய்தி அவர் பதிவு பண்ணுறாருன்னா, அதுவும் தமிழ்நாட்டில் உள்ள ஒரு முதலமைச்சர் மேலே இப்பேற்பட்ட ஒரு செய்தியை பதிவு பண்ணுறாருன்னா ஆதாரம் இல்லாமல் செய்திருப்பாரா? இல்லை, எனக்கு வந்து இதில் கொஞ்சம் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இருக்குது. நான் என்ன சொல்ல வரேன்னா, அவர் வந்து நீங்கள் கேட்குறத நான் ஒத்துக்கிறேன். நானும் ஒரு பத்திரிகையாளன்ற முறையில் என்ன சொல்கிறேன்னா, ஒரு முதலமைச்சர் மீது இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டை எந்த ஒரு பத்திரிகையாளரும் வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோன்னு தூக்கி சேர்த்தவாறு அடிக்க முடியாது. இந்த அளவுக்கு கண்டிப்பாக செய்யவே முடியாது. அதுக்கு ஏதோ ஒரு ஆதாரம் அவர்கிட்ட இருக்குது. அந்த ஆதாரம் வந்து நீதிமன்றத்தில் நிற்குமா, ஆங்கிலத்தில் சொல்கிறதுனா ஜுடிஷியல் ஸ்க்ரூட்டனியாக அது தாங்குமா, அது எனக்கு தெரியாது. ரெண்டாவது, அவரோட ஆதாரத்தோட மெரிட் என்ன, அதோட ஸ்டஃப் என்னன்றதும் எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும், நீங்கள் சொன்னது போல் வந்து ஒரு முதலமைச்சர் மேலே, யாரோ தெருவில் போகிறவங்க மேலே கிடையாது, அல்லது யாரோ ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி மேலே கிடையாது, ஏன் ஒரு அமைச்சர் மேலே கூட கிடையாது, ஒரு சர்வ வல்லமை பொருந்தே ஒரு முதலமைச்சர், நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் நமக்கு இன்றைக்கி முதலமைச்சர். அவர் மீது வந்து இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டை நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த டீலில் வந்து ஏதோ ஒரு ப்ராஜெக்டில் வந்து இவருக்கு வந்து 1000 கோடி போயிடுச்சு அப்படின்னா கூட அதை சாதாரணமாக எடுத்துகிட்டு போயிடலாம். அது வழக்கமாக மாறி மாறி காலாகாலமாக இந்திய அரசு உலக அரசியல் நடக்கிறதுன்னு போயிடலாம். ஆனால் இது கொலை குற்றச்சாட்டு, அதுவும் உறுதியாக அவர் சொல்கிறாரு, எங்கிட்ட ஆதாரம் இருக்குன்றாரு, 2 பேரை கொண்டு வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாரு, அவர் தான் செய்ய சொன்னாங்கன்றாங்க. இதை தாண்டி வேறு என்ன அவர்கிட்ட ஆதாரம் இருக்குன்றது நமக்கு இப்போ தெரியாது. அது வழக்கு விசாரணை நடக்கும்போது தான் அது தெரிய வரும். ஆனால் இந்த குற்றச்சாட்டு வந்த பிறகு இதற்கு வந்து நீங்கள் வழக்கம் போல செய்வது போல், அதாவது ஊழல் குற்றச்சாட்டு சொன்னால் என்ன பண்ணுவீங்க, அவங்க மேலே அவதூறு வழக்கு போடுறீங்க, அல்லது வேறு ஏதாவது வழக்கை போடுறீங்க, அல்லது வேறு வழக்கில் இந்த மாதிரி சார்ஜ் ஷீட் பண்ணப்பட்டவங்களா இருந்து அவங்க இந்த மாதிரி குற்றச்சாட்டு சொன்னாங்கன்னா அவங்கள மறுபடியும் அந்த வழக்கிலே நீங்கள் வந்து கூப்பிட்டு இன்னொரு தடவை கேட்குறீங்க. அதுபோல் இதை கருத முடியாது, இந்த வழக்கை கருத முடியாது. ஏன்னா இது கொலை. திரும்பவும் சொல்கிறேன், 5 பேர் செத்து போயிருக்காங்க. ஒரு உயிரை உங்களால் கொண்டு வர முடியுமா? அதுலேயும் வந்து அதில் செத்து போன அந்த டிரைவர் அவங்களெல்லாம் கூட விட்டுருங்க. அந்த ஒரு இளம் பெண்ணும் அந்த விவசாயனோட மனைவின்னு நினைக்கிறேன், அவரும் மகளும் சின்ன குழந்தை. இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு? இது வந்து மக்கள் மத்தியில் வந்து முதலமைச்சருடைய மாண்பையும் இந்த அரசுக்கு இருக்கக்கூடிய ஏதோ கொஞ்சம் இருக்கக்கூடிய ஒரு மதிப்பையும் வந்து ஆங்கிலத்தில் சொல்கிறதுனா டென்ட் பண்ணியிருக்கு, பெரிய அளவில் வந்து ஒரு சீர்குலைச்சிருக்குது. இது நீங்கள் வந்து இதை போக்குறதுக்கான ஒரே வழி சார். நீங்கள் என்ன தனிப்பட்ட முறையில் கேட்டிங்கன்னா என்னுடைய கருத்து, நீங்கள் பதவி விலகுன்னு கூட நான் சொல்லலை சார். நான் கேட்குறது, நீங்களே சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுங்க. உங்களுடைய சிபிஐ விசாரித்தாலும் காவல்துறை, தமிழக காவல்துறையோட ஒத்துழைப்பு இல்லாமல் அது செய்வது என்பது கடினம். அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டுட்டு தமிழக காவல்துறையை வந்து இந்த வழக்கு விசாரணை முடியும் வரையில், உங்கள் மீதான சிபிஐ வழக்கு விசாரணை முடியும் வரையில் நீங்கள் அந்த இலாக்காவை வேறு மந்திரி கிட்ட கொடுத்துட்டுருங்க. இதுதான் வந்து குறைஞ்சபட்ச மக்கள் வந்து எதிர்பார்க்கக்கூடிய. இது வந்து ஒரு ஜனநாயக நாட்டில் வந்து மினிமம் கர்டசின்வாங்க. முதலமைச்சர் அவர்கள் வந்து இதையாவது செய்யணும். நான் இப்பயும் பதிவு பண்ண விரும்புறது, இந்த குற்றச்சாட்டுகளாலேயே அவர் தான் இதை செஞ்சார், மேத்யூஸ் பத்திரிகையாளர் சாமுவேல் மேத்யூஸோட குற்றச்சாட்டுகள் அத்தனை உண்மை நான் சொல்லலை, நான் அது என்னுடைய கருத்து நான் சொல்லலை. ஆனால் சந்தேகத்தினால் பெரிய அளவில் படிஞ்சிருக்கும் போது இதை நீக்குவதற்கான அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் ஒரு மினிமம் இதுன்னுவாங்க, அது வந்து இதையாவது அவர் செய்தாக வேண்டும். இது ரெண்டையும் செய்யாத பட்சத்தில் இது பற்றிய சந்தேகங்களும் இதை பற்றிய பலவிதமான கருத்துக்களும் பலவிதமான விவாதங்களும் வந்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் இதெல்லாம் வந்து இன்றைய நவீன உலகத்தில் நீங்கள் தடுக்க முடியாது. இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதாவது இந்த வழக்கு வந்து ஏற்கனவே விசாரணையில் இருக்குது. இது வந்து மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் இருக்குது. கொலை வழக்கை மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் விசாரிக்க முடியாது, செஷன்ஸ் கோர்ட்டுக்கு தான் அதை கமிட் பண்ணுவாங்க ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு. இப்போ இந்த வழக்கில் இந்த மாதிரி சார்ஜ் ஷீட் பண்ண பிறகு இப்படி ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கும் பொழுது நான் அறிந்த வரையில் அஃப்கோர்ஸ் வழக்கறிஞர்கள் இதை உறுதிப்படுத்த வேண்டும். சம்பந்தப்பட்ட மேஜிஸ்ட்ரேட் அவரே இந்த பத்திரிகையாளர் சாமுவேல் மேத்யூஸை, ஏன்னா இவங்க 2 பேரையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணது கரெக்ட், ஏன்னா இவங்க சார்ஜ் ஷீட்டட் பர்சன் அப்படி சொல்லும்போது மேல் தகவலுக்காக அரெஸ்ட் பண்ணணும் அவங்க சொல்லலாம், லாஜிக்கலி இது கரெக்ட். பத்திரிகையாளர் மேத்யூஸை அந்த சம்பந்தப்பட்ட மேஜிஸ்ட்ரேட் வந்து அவரே சம்மன் பண்ணலாம். அவரே சம்மன் பண்ணி உங்களுக்கு இந்த தகவல் வந்தது நீங்க சொல்றீங்க, ஒரு சாட்சியா கூப்பிடலாம். சாட்சி இந்த சென்ஸ் அவரை கூப்பிட்டு, எஸ் அப்படி கூட வச்சுக்கலாம், அவரை கூப்பிட்டு. ஏன்னா சார் இப்போ ஒரு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிட்டாங்க சார், 5 பேர் இறந்துட்டாங்க, அது வந்து முதல்ல இயற்கை மரணனாங்க, அப்புறம் கொலைன்ட்டு நம்ம சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிட்டோம், கொலைன்னு 10 பேர் மேலே என்னமோ சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியிருக்காங்க.
நிலுவையில் இருக்குது. மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்லேருந்து செஷன்ஸ் கோர்ட்டுக்கு தான் வந்து கொலை வழக்குகளை விசாரிப்பாங்க. அதுக்கு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு அந்த அதிகாரம் கிடையாது. அதுக்கு பேர் கமிட் பண்ணுறதுன்னு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்லேருந்து செஷன்ஸ் கோர்ட்டுக்கு கேஸ் கமிட் ஆகும். இப்போ இந்த மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் இருக்குன்னு நான் நினைக்கிறேன், அல்லது செஷன்ஸ்க்கு போயிருக்குன்னா மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டோ அல்லது செஷன்ஸ் கோர்ட்டோ அந்த குறிப்பிட்ட நீதிபதி அவர்கள் இந்த தகவலை பொது வெளியில் இருக்க, இது சாதாரண விஷயம் இல்லை, 5 பேர் கொலை செய்யப்பட்ட வழக்கு, அவரே தானே முன் வந்து இந்த சம்பந்தப்பட்ட குற்றச்சாட்டை சொல்லி அந்த பத்திரிகையாளர் சாமுவேல் மேத்யூஸை சமன் பண்ணலாம். அப்போ அவர் போய் வந்து அந்த சமன்ஸ்க்கு ஸ்டே எல்லாம் எங்கேயும் வாங்குறதுலாம் அவ்வளோ ஈஸி கிடையாது. இல்லை, இந்த கருத்து தெரிவித்ததுனால சாமுவேல் மேத்யூஸ் சாட்சியாக வரலாமே தவிர கைது செய்யப்படலாமா? இல்லை, அதில் வந்து எனக்கு வந்து 2 ஒப்பீனியன் இருக்குது. அதாவது வந்து இப்போ கோர்ட்டு சமன் பண்ணுதுன்னா அவரை கைது பண்ணுறதுன்றதே எப்போ கேட்டிங்கன்னா, நம்முடைய உயர்நீதிமன்றமாகட்டும் உச்சநீதிமன்றங்களாகட்டும், கைது செய்வது என்பது வந்து கடைசி நடவடிக்கையாக தான் கைது செய்வாங்க. ஒருத்தர் எப்போ கைது செய்வாங்கன்னா, வெளிநாட்டுக்கு தப்பிச்சு ஓடிடுவார் அல்லது வெளியில் இருந்தால் வழக்கு விசாரணையில் வந்து சாட்சிகளை கலைப்பார், அந்த சூழலில் தான் நீங்கள் அவரை கைது செய்ய முடியும். சும்மா எடுத்தேன் கவுத்துன்னு எல்லாரையும் தூக்கி போய் அப்போனா உள்ளே போடுறதுலாம் முடியாது. இந்த வழக்கில் வந்து நம்ம கைது செய்வது என்பது வந்து இப்போ மாநில அரசு நினைச்சதுன்னா அவங்க வந்து சட்டப்படி அதற்கு எதனா ஒரு லூப் ஹோலை கண்டுபிடிச்சு அவரை வந்து இப்படி சாட்சியை கலைச்சார்னு கைது செய்யலாம், சட்டப்படி செய்யலாம். ஆனால் அது வந்து புட்டப் கேஸாக தான் இருக்க முடியும். இது அதை தாண்டி போகுது. அப்படியெல்லாம் இவங்க கைது செஞ்சாங்கன்னா இவங்க மேலே இருக்க குற்றச்சாட்டு வந்து இன்னும் வலுப்படும். அதை செஞ்சாங்கன்னா அது இன்னும் தப்பு பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஆகவே இதில் வந்து நான் சொல்ல வர பாயிண்ட் என்னன்னா, போலீஸ் வந்து விசாரணையை நடத்தக்கூடிய தமிழக காவல்துறை அவங்க இந்த 2 பேரை கைது செஞ்சு கொண்டு வந்திருக்காங்க. அது எதிர்பார்க்கப்பட்ட நடவடிக்கை. ஏன்னா இந்த ஒரு வழக்கில் வந்து இதுவரை இல்லாத தகவலை சொல்லும்போது நாளைக்கு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் அவங்க போய் நின்று பதில் சொல்லணும். இப்படி சொல்லியிருக்காங்களே, நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு மேஜிஸ்ட்ரேட் கேட்டார்னா அவங்க பதில் சொல்லணும். அதனால் அதை பண்ணிட்டாங்க அவங்க. அது எதிர்பார்க்கப்பட்டது. நான் சொல்கிறது வந்து கோர்ட்டே இந்த விசாரிக்கக்கூடிய மேஜிஸ்ட்ரேட் அவர்களே அல்லது செஷன்ஸ்க்கு கமிட் ஆயிருந்தது அப்படின்னா அந்த செஷன்ஸ் நீதிபதி அவர்களே அவரே வந்து தானே முன் வந்து சோமோட்டோன்னுவாங்க. அவரே வந்து யாரும் சொல்லாமல், போலீஸே கேட்காம அல்லது சம்மந்தப்பட்ட நபர்களுடைய உறவினர்கள் கேட்காமலே கூட வந்து அவரே தன்னிச்சையா பத்திரிகையாளர் சாமுவேல் மேத்யூஸை வந்து சமன் பண்ணி உங்களுக்கு என்ன தகவல் இருக்குது சொல்லுங்க அப்படின்னு அவர் கேட்பதற்கான அதிகாரங்கள் இருக்குன்னு தான் நான் அறிந்த வரையில் நான் பார்க்கிறேன். அப்படி தான் எனக்கு தெரியுது. அந்த பாசிபிலிட்டி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. அரசியல் ரீதியாக நீங்கள் பேசுறதுனா, குற்றம் சாட்டப்பட்டவர் வந்து ஒரு பெரிய பதவியில் நம்பர் 1 பதவியில் இருக்கிறவர், அவர் தான் தமிழ்நாட்டோட 7 கோடி மக்களுக்கும் அவர் தான் வந்து உடைமைக்கும் உயிருக்கும் அவர் தான் பொறுப்பானவர், அவர் தான் உள்துறையை வச்சிருக்காரு. அப்போ அவர் வந்து இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டுகள் வரும்பொழுது அவர் இது வந்து ரொம்ப, அதுவும் யாருடைய வீட்டில் போய் எடுத்திருக்காங்க, தமிழ்நாட்டோட மிக முக்கியமான ஒரு தலைவர், 15 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்தவர், அவருடைய வீட்டில் அவர் ஓய்வு எடுக்கக்கூடிய இடத்துல அவருடைய வீட்டில் வந்து உள்ள பூந்து நினைச்சே பார்க்க முடியாது. நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் தீவ்ஸ் இருக்கான்ல, தொழில்முறை ரீதியிலான கொள்ளையர்களோ கொலைகாரர்களோ, நீங்கள் எவ்வளோ காசு கொடுத்தாலும் இதெல்லாம் செய்ய மாட்டான். அதோட விளைவுகள் என்னன்றது அவங்களுக்கு தெரியும். எதிர்கட்சிகளும் செய்ய மாட்டாங்க. இதுதான் லாஜிக்கு. அப்போ இதை யார் செஞ்சிருப்பா? அதோட நான் நிறுத்திக்கிறேன் அந்த இடத்துல. நான் சொல்ல வருது என்னன்னா, இந்த குற்றச்சாட்டு வருவதால் 3வது முறை பதிவு செய்கிற முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தான் குற்றவாளி, சாமுவேல் மேத்யூஸ் சொன்னதெல்லாம் உண்மை, நான் சொல்லலை, சத்தியமாக சொல்லலை. ஆனால் இந்த நிலைமை இந்த அளவுக்கு முத்திய பிறகு அவர் செய்ய வேண்டியது நான் அறிந்த வரையில் ஒன்று தான், தானே முன் வந்து மாநில அரசு சிபிஐ விசாரணைக்கு இதை விட்டுவிட வேண்டும். அது முடியும் வரையில் காவல்துறை கையில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் வேறு அமைச்சரிடம் அந்த துறை கொடுத்துவிட வேண்டும். அது ரெண்டையும் செய்யாமல் வேற மாதிரி இவனை தூக்கி உள்ளே போடுறது அவரு தூக்கி உள்ளே போடுறது இப்படிலாம் நடந்ததுன்னா இன்னும் இது வந்து எலெக்ஷன் டைமில் இன்னும் மோசமாக போகும். ஒன்று மட்டும் நான் உறுதியாக சொல்கிறேன், மிகப்பெரிய அளவில் வந்து அவருடைய பெயர் கெட்டு போயிருக்கு. துறைகளை மட்டும் கொடுத்துட்டா சரியான விசாரணை நடக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை பதவி இழந்த பிறகு தான் சரியான விசாரணை? எனக்கு நான் வந்து பெனிஃபிட் ஆஃப் டவுட்ன்றதை இப்பயும் அவருக்கு கொடுக்க விரும்புகிறேன். எதனாலன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஜனநாயக நாட்டில் வந்து உங்களுக்கு ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்எல்ஏ அந்த கட்சியில் அவங்க இது பண்ணுறாங்க, முதலமைச்சராக இருக்காங்க, அதுக்கு மெஜாரிட்டி இருக்கா இல்லையா அதெல்லாம் வந்து கூட எனக்கு தெரிஞ்சு வந்து நான் இந்த நேரத்தில் அதில் போக விரும்பலை. நான் அதனால தான் சொல்கிறேன், சிபிஐ விசாரணைக்கு முதல்ல கொடுங்க, காவல்துறையை வந்து போலீஸ் இலாக்காவை வேறு மந்திரிகிட்ட கொடுங்க, குறைஞ்சபட்சம் அதையாவது நீங்கள் செய்யுங்க. இல்லை நீங்கள் வந்து ஒரு ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட் மானிட்டர்டு சிபிஐ என்கொயரி கூட கொடுங்க. ஹைகோர்ட் மானிட்டர்டு சிபிஐ என்கொயரியில் இருக்கக்கூடிய பெரிய ஒரு வித்தியாசம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஏமாத்துறது அவ்வளோ ஈஸி இல்லை. ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு முறை மாதம் ஒரு முறையோ அல்லது 6 வாரங்களுக்கு ஒரு முறையோ வழக்கு விசாரணை வரும்போது கடந்த 6 வாரத்தில் நடந்த டெவலப்மெண்ட்ஸ் என்னன்றது அந்த டைரியை வந்து ஜட்ஜுக்கிட்ட கொடுக்கணும். சரி, அதில் பார்க்கும்போது நீங்கள் வந்து பொய் சொன்னால் மாட்டிப்பீங்க. ஏன்னா அமெரிக்க எழுத்தாளர் மார்க் ட்வைன் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து வாழ்க்கையில் உண்மை தான் பேசுறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எதையும் ஞாபகத்தில் வச்சுருக்க வேணாம், மறந்துடலாம் எல்லாத்தையும். பொய் சொன்னால் தான் ஞாபகத்தில் வச்சுக்கணும், மாட்டிப்பீங்க. கோர்ட் மானிட்டர்டு என்கொயரியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீதி பரிபாலனத்தில் பொய் சொன்னால் மாட்டிப்பாங்க. ஜட்ஜு பார்ப்பார் உங்களுக்கு இன்றைக்கி என்ன பண்ணீங்க, நாளைக்கு என்ன பண்ணீங்க, நாளை மறுநாள் எத்தனை பேர் விசாரிச்சிங்கன்னு. நீங்கள் வந்து முதல் வாரம் ஒருத்தரை விசாரிச்சு 5வது வாரம் அவரை மறுபடியும் விசாரித்த முதல் முறையான்னு பொய் சொன்னீங்கன்னா, அதெல்லாம் முதல்ல சொன்னதை மறந்துட்டு பேசுனீங்கன்னா மாட்டிப்பீங்க. ஆகவே கோர்ட் மானிட்டர்டு சிபிஐ என்கொயரிக்கு இந்த அரசே இந்த வழக்கு விட்டுடலாம்.
ரெண்டாவது காவல்துறையை வேற மந்திரிட்ட கொடுத்துலாம் வழக்கு விசாரணை அதை குறைஞ்சபட்சம் அதையா செய்யட்டும்ன்ற. மேத்யூ சாமுவேல் அவர்கள் குறிப்பிட்ட ஒரு கருத்துனால தான் இவ்வளோ பெரிய சர்ச்சைகள் கிளம்பியிருக்கு. இது உண்மை இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். அதுக்கு அடுத்தடுத்த காலகட்டங்களில் நகரக்கூடிய நீதிமன்ற தீர்ப்புகளை பொறுத்து விசாரணையை பொறுத்து அமைய போகிறது. ஆமாம். இப்போது மேத்யூ சாமுவேல் கடந்த காலங்களில் இது போன்ற பிரச்சனைகள் எடுத்து வெளியில் கொண்டு வந்த சம்பவங்கள் பற்றி அவர் இந்த உங்களுக்கு நினைவிருக்கும்னு நினைக்கிறேன், 2000ஆவது ஆண்டு வந்து வாஜ்பாய் அரசாங்கத்தில் வந்து இந்த ஆயுத பேர ஊழலை வந்து டேல்கா பெரிய அளவில் கொண்டு வந்தது. அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த பிஜேபி தலைவராக அப்பொழுது இருந்த பங்கார் லட்சுமண் அவர்களுக்கு வந்து 1 லட்ச ரூபாய் கேஷ் கொடுக்குறதா ஒரு வீடியோ வெளியாச்சு. ஏதோ ஒரு போஸ்டிங்கோ கான்ட்ராக்ட் ஏதோ ஒன்று. அது வந்து உடனடியாக வந்து அவர் இத்தனைக்கும் மந்திரி கிடையாது, அவர் பிஜேபியோட தலைவர், பிஜேபி நாட்டை ஆளக்கூடிய கட்சி. உடனடியாக வாஜ்பாய் அவர்கள் பிரதமர் வாஜ்பாய் வந்து அவரை பதவியிலேருந்து ராஜினாமா செய்தார். பிஜேபி தலைவர் பதவியில் அவர் ராஜினாமா பண்ணார். அதுக்கப்புறம் அந்த வழக்கில் நீதிமன்றத்தில் தண்டிக்கப்பட்டார் நான் நினைக்கிறேன். அது ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த சாரதா ஸ்கேம்னு ஒன்று மேற்கு வங்கத்தில் நடந்தது. அதில் வந்து அவர் வந்து ஒரு ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன் ஏதோ பண்ணியிருக்காரு. அதுதான் வந்து உங்களுக்கு வந்து அந்த சுகதா ராய்னு ஒரு டிஎம்சியோட எம்பி நாடாளுமன்ற தலைவராக கூட இருந்தார். அதுக்கு பிறகு அவர் வேலைக்கு பிஜேபியில் சேர்ந்துட்டார். அந்த ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன்லையும் அவர் வந்து சக்ஸஸ் பண்ணியிருக்காரு. அவர் அந்த ஸ்ட்ரிங் மேத்யூஸ் ஸ்ட்ரிங் ஆப்ரேஷனில் அவர் வந்து அதில் வந்து அவர் ஒரு எக்ஸ்பர்ட்டுன்றாங்க. இது இருக்கும். நீங்கள் நல்ல கேள்வி நீங்கள் கேட்டது. அவருடைய கடந்த கால வரலாறு பார்க்கும்போது ஒரு 4-5 இதில் முக்கியமான ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 2 அல்லது 3 வந்து நீதிமன்றங்களில் நிரூபிக்கப்பட்டிருக்கு. இதுதான் அவருடைய பேக்ரவுண்டு. பட் அதை வச்சு இது என்ன ஆகுன்றது நம்மளால் சொல்ல முடியாது. நம்ம இப்போ இந்த குற்றச்சாட்டு வரும்போது வழக்கமாக எல்லாரும் செய்கிறது தான். அதாவது அந்த பத்திரிகையாளரோட கிரெடென்ஷியல்ஸ் அவருடைய பின்புலம் என்னன்றது பார்க்குறாங்க. அது உண்மை தான். ஆனால் அதை மட்டும் வச்சு ஓகே, உங்கள் வாதத்துக்கு அவர் வந்து ஒரு பத்திரிகையாளர் என்ற போர்வையில் வந்து மிரட்டி பணம் சம்பாதிக்கிறவராக இருந்தால் கூட இந்த குற்றச்சாட்டுக்கு உங்கள் பதில் என்ன? இல்லை, நான் அந்த கோணத்தில் கேட்குறேன். நான் என்னுடைய நோக்கம் என்னென்னா, மேத்யூ அவர்கள் வந்து இப்போ இந்த குற்றச்சாட்டை வச்சிருக்காருன்னா பழசெல்லாம் அவருடைய என்னங்கிறத நம்ம பார்க்குறோம். அதே நேரத்தில் 5 பேர் கொலை வழக்கில் தொடர்புடைய எடப்பாடி அவர்கள் உடனே பதவி விலகணும், நீதிமன்றத்தை சந்திக்கணும்னு ஒரு எதிர்க்கட்சிகள் பேசுறது சரி. ஆனால் இவருடைய கருத்து என்னவா இருக்குன்னா, வரும் பொங்கலுக்கு எடப்பாடி சிறையில் இருப்பார் அப்படிங்கிற ஒரு கருத்தை பதிவு செய்கிறார். இதை பார்க்கும்போது பத்திரிகையாளராக மீறி ஒரு கருத்து சொன்ன மாதிரி தெரிகிறது. அதை எப்படி பார்க்க? அல்ல, அது வந்து நான் பார்த்தேன் அந்த வீடியோவை. அவர் சொல்கிறாரு, நான் இந்த பொங்கலுக்கு ஒரு வெளியில் இருக்காரு, அடுத்த பொங்கலுக்கு நான் ஐ வில் கோ அண்ட் மீட் ஹிம் இன் சென்னை. செய்திகளை பதிவு பண்ணுறது பத்திரிகை. அடுத்த கட்டத்தை நோக்கி ஒரு கணிப்பு வந்து எதிர்க்கட்சி பேசுவாங்க. ஆனால் இவர் பேசுகிறாரு. அது வந்து இது வந்து என்ன ஆகிடும்னு கேட்டிங்கன்னா, என் அனுபவத்தில் சொல்கிறேன். அதாவது வந்து சில நேரங்களில் வந்து பத்திரிகையாளர்கள் வந்து சில நேரங்களில் வந்து இந்த மாதிரி பேசிடுவாங்க. அதாவது வந்து தன்னை பற்றி அந்த மிகை மதிப்பீடுன்னு ஒன்று உண்டு. நான் என்கிட்ட அவ்வளோ வலுவான ஆதாரம் இருக்குன்றதை திரும்ப திரும்ப வலியுறுத்தும் பொழுது இது போன்ற வார்த்தைகளை, திஸ் பொங்கல் பழனிசாமி இப்படி தான் சொல்கிறார், திஸ் பொங்கல் பழனிசாமி இஸ் அவுட் சைட், நெக்ஸ்ட் பொங்கல் மிஸ்டர் பழனிசாமி வில் கம் அண்ட் மீட் யூ இன் ஜெயில் அப்படின்னு. இதெல்லாம் வந்து எனக்கே பார்க்கும்போது இது கொஞ்சம் ஒரு படி அதிகம் தான் இது. பட் இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு டெமோக்ராட்டிக் ஒரு ஜனநாயக நாட்டில் பத்திரிகை சுதந்திரம் கூடிய நாட்டில் இதெல்லாம் வந்து அதாவது வந்து கொஞ்சம் சில நேரங்களில் ஒரு அனுமதிக்கு தகுந்த எக்ஸஸ் தான் இது. வேணா இவங்க அதுக்கும் தனியாக சேர்த்து கேஸ் போடுவாங்க. இப்போ பிரச்சனை வந்து அவர் வந்து எல்லை மீறிட்டாரா இல்லையான்றது கூட கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும். அவர் சொன்ன குற்றச்சாட்டுகள் என்னன்றது தான். நீங்கள் ஷூட்டிங் த மெசஞ்சர்னு வாங்க, அவர் செய்தியில் என்ன சார் அவ்வளோதான் சார். இப்போ அவர் ஓகே, அவர் அதிக ஒரு படி எக்ஸ்ட்ரா போயிட்டார்ன்றதான் என் கருத்தும். ஆனால் இஷ்யூ அது இல்லை, அவர் போனாரா போலையான்றதை அது தனியாக டீல் பண்ணிக்கோங்க. அந்த மெயின் சார்ஜுக்கு உங்களுடைய பதில் என்ன? நீங்கள் இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுக்க போகுது? ஒரு முதலமைச்சர் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறார்? முதலமைச்சர் தான் வந்து எல்லாருக்குமே இங்கே வந்து தலைமை, அவர் உயிருக்கும் உடமைக்கும் நம்ம சொன்ன மாதிரி அவர் தான் பொறுப்பு. இன்று அவர் மீதே ஒரு குற்றச்சாட்டு வரும்பொழுது இந்த நிலைமையை எப்படி கையாளுவது? இது ஒரு வினோதமான ஒரு சூழல் இது. அப்போ இது வந்து நான் சொன்ன மாதிரி ஊழல் குற்றச்சாட்டாக இருந்தால் கூட பரவாயில்ல. அவர் திரும்ப 3 நாளாக என்ன சொல்கிறாரு மேத்யூஸு, இவர் பண்ணால் டெய்லி 2 பெர்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு, இவர் தான் பண்ணாருன்றாரு. உள்ளே போவார், அடுத்த பொங்கலுக்கு அங்கே இருப்பார், இங்கே இருப்பார், இப்படிலாம் பேச்சு வருது போகும்போது என்னை இன்னைக்கு எதிர்க்கட்சிகள் போய் வந்து கவர்னரை பார்க்க போகிறாங்கன்றாங்க. ஒரே இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க உண்மையிலேயே முதலமைச்சர் விரும்பினால் சிபிஐ விசாரணைக்கு தானே முன் வந்து உத்தரவிட்டு உயர்நீதிமன்ற நீதிபதியின் ஹைகோர்ட் மானிட்டர்டு சிபிஐ என்கொயரிக்கு அவரே ஒப்புக்கொள்ள வேண்டும். 2வது காவல்துறை வேறு அமைச்சரிடம் ஒட்டுவிட வேண்டும். திரும்ப திரும்ப வலியுறுத்துவதன் காரணம் இது ஒன்றை தவிர வேறு எதுவும் எழுந்திருக்கக்கூடிய சர்ச்சையை முடிவுக்கு கொண்டு வராது. சுருக்கமாக சொல்லுங்கள், ஒரு பத்திரிகையாளரின் மிகப்பெரிய குற்றச்சாட்டை தொடர்ந்து தமிழகத்தில் ஆட்சி கலைப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கா? அதெல்லாம் நடக்கிறது வாய்ப்பு இல்லை சார். பொம்மை ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பிறகு உங்களுக்கெல்லாம் வந்து ஒரு அரசை கலைப்பது என்பதெல்லாம் வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா 2 அவைகள்லையும், நாடாளுமன்றத்தில் 2 அவைகள்லையும் அதுக்கு ஒப்புதல் பெறணும். 2வது வந்து உங்களுக்கு வந்து
ஒரு தனி நபர் அவர் முதலமைச்சராக இருந்தால் கூட வந்து அவர் மீதான குற்றச்சாட்டுகளால் இதுவரை ஒரு அரசியல் அதாவது வந்து நான் 94 பொம்மை ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பிறகு ஆட்சிகள் கலைக்கப்பட்டது கிடையாது. இன்ஃபேக்ட் உங்களுக்கு பொம்மை ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து லா அண்ட் ஆர்டர் கொலாப்ஸ் ஆனால் கூட ஆட்சி கலைக்க முடியாது, கான்ஸ்டியூஷனல் பிரேக் டவுன்ன்றாங்க. இதில் வந்து முதலமைச்சர் மீது ஒரு சார்ஜ் வச்சுருக்காங்க. அதான் இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, இப்போ இந்த ஆட்சி கலைப்பு இதை நோக்கியெல்லாம் இந்த விஷயம் அடுத்து வளராமல் தடுக்கணும்னா சிபிஐ விசாரணை ஒத்துக்கிறதோர் ஒரு வழி இல்லை. முதல்வர் இல்லைனா இது பொலிட்டிக்கலாக தான் இது வந்து இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஃபைட்டாக தான் போகுது. இது லீகல் ஃபைட்டுன்றது அப்படி தான் நான் பார்க்குறேன். இதை வந்து அவர் வந்து வரும் தேர்தலை மனதில் வைத்து அவர் உண்மையிலேயே இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க விரும்பினால் சிபிஐ விசாரணை, இல்லைன்னா இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல ஆட்சி கலைப்பு, இன்னும் என்னென்னமோ கோரிக்கைகள்லாம் வரும். அது கொஞ்ச நாள் அந்த விளையாட்டு களை கட்டும். அது என்ன மாதிரி சூடு பிடிக்கும், கொஞ்ச நாளில் அடங்கிடுமா, அல்லது மேலும் மேலும் வேறு ஏதாவது ஆதாரங்கள் வெளியில் வந்தால் அப்போ என்ன நடக்கும்னு தெரியாது. வேறு எதுவும் ஆதாரங்கள் இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய ஆதாரங்களை மட்டுமே வைத்து இது ஒரு 10 நாளை, ஒரு வாரம் 10 நாளைக்கு மேலே இந்த விஷயம் ஓடாது. இந்த பிரச்சனை குறித்து முதல்வர் வந்து செய்தியாளர் சந்தித்து ஒரு பதில் கொடுத்திருக்கிறார். அது போதுமானதாக திருப்திகரமானதாக இருக்கிறது? கண்டிப்பாக கிடையாது. அதைத்தான் நான் சொல்கிறேன். அவர் வந்து இதை பொலிட்டிக்கலாக கொண்டு போகிறார். அவர் என்ன சொல்கிறாரு, எங்களை அரசியல் ரீதியாக எதிர்க்க முடியாதவர்கள் வந்து கோழைத்தனமாக பின்னால் இருந்து குத்துகிறார்கள், நாங்கள் இதை எதிர்கொள்வோம், கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும், சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்கிறார். இது வழக்கமாக எல்லாரும் சொல்கிறது, ஃபைன். அதோட இது நிற்க முடியாது. ஏன்னா இது வந்து கொலை குற்றச்சாட்டு, இது கரப்ஷன் சார்ஜாக இருந்ததுன்னா அவர் சொல்கிறது கரெக்டு. இப்போ இதுவரை வெளியில் சாமுவேல் மேத்யூஸ் அவர்கள் வைத்த அந்த ஆதாரங்களும் அந்த மனோஜும் அந்த மனோஜ் சொன்ன விஷயங்கள் மட்டுமே இதோட விஷயம் நின்றுடுச்சுன்னா ஒரு வாரம் 10 நாளில் இந்த விஷயம் அடங்கிட்டு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. இல்லை வேறு ஏதாவது ஆதாரங்கள் ஒரு வாரம் 10 நாளில் வெளியில் வந்துன்னா அப்போ மறுபடியும் பற்றி எறியும். இது வந்து அதனால் வந்து கொஞ்சம் ஒரு வாரமாக நான் பொறுத்திருக்க வேண்டும். ஏன்னா இது அடுத்து என்ன ஷேப் எடுக்கும்னே தெரியல. ஏன்னா குற்றம் சாட்டப்பட்டவர் மிக உயர்ந்த பதவியில் இருப்பதால் இதுக்கு முன்னால் அவர் கோட்டை விட்ட மாதிரி இனிமேல் கோட்டை விடுவாரா, வரக்கூடிய ஆதாரங்களையும் அவர்கள் வந்து வேறு விதமாக கையாளுவார்களா அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை மீறி நம்ம அதிகமாக இந்த விஷயத்தில் வந்து பேச முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். நல்லது, அடுத்த செய்தியை பார்க்கலாம். சிபிஐ இயக்குனரை நீக்கியது தவறான முன்னுதாரணம் என்று மத்திய அரசு மீது சிவசேனா கடுமையாக தாக்கியிருக்கிறது. கடந்த சில மாதங்களாகவே மத்திய அரசு சிவசேனா தாக்கி கொண்டிருப்பதை பார்க்கின்ற பொழுது வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் சிவசேனாவுக்கு ஏதேனும் தனியான ஒரு திட்டம் இருக்கிறதா? ஆமாம், அவங்க ஆரம்பத்துலேருந்து இப்போ நீங்கள் அன்றைக்கி ஒருத்தர் சொன்னார், அதாவது வந்து காலையில் எழுந்திரிச்சு பல்லு தேய்ச்சிட்டு திட்ட ஆரம்பிக்கிறாங்க, ராத்திரி வரைக்கும் திட்டுறாங்க சிவசேனா. ஆக்சுவலாக இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, காலையில் எழுந்திரிச்சு பல்லு தேய்க்கிறதுக்கு முன்னாலே ஆரம்பிச்சிடுறாங்க திட்டுறதுக்கு, விடிய திட்டுறாங்க. சிவசேனா வந்து 2 நாளைக்கு முன்னால் வந்து பிஜேபி தலைவர் அமித்ஷா அவர்கள் வந்து சிவசேனாவை பற்றி சொன்ன ஒரு கருத்துக்கு யார் வந்தாலும் சிவசேனாவை அழிக்க முடியாது அப்படின்னு அவர் உத்தவ் தாக்கரேன்னு நினைக்கிறேன் நான், அவர் வந்து பதில் கொடுத்துருக்காரு. அங்கே வந்து பிரச்சனை வந்து கடந்த பல மாதங்களாக சிவசேனைக்கும் பாஜகவுக்கும் ஓடிக்கொண்டு இருக்கிறது. ஆனாலும் வந்து மோடி அவர்களால் வந்து சிவசேனாவை தூக்கி வெளியில் போட முடியல கூட்டணி என்டிஏல இருந்துட்டு. ஏன்னா வழக்கமாக பிரதமர் மோடியோட அணுகுமுறை தெரிந்தவர்களுக்கு நன்றாக தெரியும், அவர் விமர்சிப்பவர்கள் வந்து அந்த கட்சியிலையோ கூட்டணியிலையோ இருக்க முடியாது. அப்படி இருக்கும்போது காலையில் எந்திரிச்சு சொன்ன மாதிரி வந்து எந்திரிச்சு வேலையே மோடியை திட்டுறது, பிஜேபியை திட்டுறது, விடிய ராத்திரி திட்டுறது, தூங்கி வச்சு மறுபடியும் திட்டுறது, இது வந்து ஒரு பொழப்பாகவே வந்து பல மாதங்களாக ஓடிட்டு இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது வந்து அவர் சிபிஐ இயக்குனர் விஷயத்தில் இந்த கருத்து சொன்னது எதிர்பார்க்கப்பட்டதான். இதை வந்து எதிர்க்கட்சிகள் எல்லாரும் அதை தான் சொல்லி வராங்க. அலோக் வர்மா நீக்கத்தில் வந்து கண்டிப்பாக வந்து பிஜேபியின் அணுகுமுறை சரி அல்ல என்பதுதான் பெரும்பாலான எதிர்க்கட்சிகளோட கருத்து. அதை வந்து பிஜேபி கூட்டணி என்டிஏல தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கட்சியும் அதை சொல்லுவது என்பது அந்த குற்றச்சாட்டுகளுக்கு வலு சேர்க்குது. என்னதான் சிவசேனா வந்து எல்லா விஷயத்திலும் பிஜேபி எதிர்த்தாலும் உங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி வந்து உங்களை முக்கியமான விஷயத்தில் எதிர்க்குது அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து கூட்டணி வந்து மோடியின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்ற ஒரு கேள்வியை வந்து அது எழுப்புது. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு கூட்டணியில் இருக்கும்போது அட்லீஸ்ட் அவங்கவுங்களுக்கு ஒரு கருத்து இருக்கலாம். ஒரு கட்சிக்குள்ளே ஒருமித்த குரலில் பேசுவது போல் கூட்டணி இருக்கும்போது ஒவ்வொரு கட்சியும் எல்லா விஷயத்துலையும் ஒரே கருத்தை சொல்ல முடியாது. ஆனால் முக்கியமான விஷயங்களில் கூட்டணிக்குள்ளே இருக்கக்கூடிய கட்சிகளே வந்து எதிர்த்து மாறுபட்ட கருத்துக்களை தெரிவிப்பது என்பது வந்து ஒரு ஜனநாயக நாட்டில் வந்து ஆளும் கூட்டணியின் தலைமையில் இருக்கக்கூடியவருக்கோ அந்த ஆளும் கட்சிக்கோ நல்லதல்ல. அவங்களால தன்னுடைய கூட்டணி கட்சிகளையே வந்து சமாதானப்படுத்தி தங்களோட வந்து அழைத்து செல்ல முடியவில்லை அப்படின்னா வந்து இவங்க எப்படி நாட்டை சரியாக வழி நடத்த முடியும்? ஏன்னா இந்தியா போன்ற ஒரு மிகப்பெரிய தேசத்தில் வந்து நீங்கள் குறைஞ்சபட்சம் எல்லாரையும் அரவணைச்சு தான், முக்கியமான விஷயங்கள் அரவணைச்சு தான் நீங்கள் கொண்டு போக முடியும். கூட்டணியில் இருக்கவங்களே உங்களால் அரவணைக்க முடியல, அவங்களே உங்களை எதிர்த்து தினம் பேசுகிறாங்கன்னா அப்போ இது என்ன நிர்வாகம் நடக்குது, என்ன அரசியல் நடக்குது, என்ன ஆட்சி நடக்குது என்ற மிகப்பெரிய கேள்வியை வந்து எழுப்புது. சிவசேனாவை பொறுத்தவரையிலும் பிரதான எதிர்க்கட்சியான காங்கிரஸ், இடதுசாரிகள் இவங்களோட கருத்தை தான் அவங்க பல விஷயங்களில் வந்து திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் உங்களால் அவங்களை தூக்கி வெளியில் போட முடியல? ஏன் என்டிஏலேருந்து உங்களால் அவர்களை வெளியேற்ற முடியவில்லை? சிவசேனா பிரச்சனைன்றது தினம் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. சிபிஐ இயக்குனர் விஷயத்தில் வந்து உச்சநீதிமன்றம் சொன்ன பிறகும்
நீங்கள் அவரை தூக்கி வெளியில் போட்டிருக்கீங்க. ஒரே நாளில் அவரை மாற்றுறீங்க. அவர் ரிசைன் பண்ணிட்டாரு. எல்லாரும் திட்டுறாங்க, எதிர்க்கட்சிகள். உங்கள் ஊடகங்களும் சேர்ந்து திட்டுறாங்கன்னா அப்புறம் இதில் என்ன இருக்குது பேசுகிறதுக்கு தெரியல எனக்கு. புதுசாக என்ன இருக்குது? அது தினம் நடக்குது. அது வர தேர்தலில் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 48 தொகுதிகள் மகாராஷ்டிரா. ஏற்கனவே காங்கிரஸும் பிஜேபியும் காங்கிரஸ் அண்டு நேஷனல் இது என்சிபி சரத்பவார் கட்சி சமமாக பிரிச்சுக்கிட்டாங்க 24 சீட்டுன்னு. அப்படி பார்த்தா வந்து பிஜேபி சிவசேனா கூட்டணி அங்கே நீடிக்குமா அல்லது சிவசேனா தனித்து போட்டியிடுமா ஒரு மக்களவைத் தேர்தலில்? இன்னும் 3 மாதங்களில் வரக்கூடிய மக்களவைத் தேர்தல் என்பதுதான் முக்கியமான கேள்வி. அப்படி தனித்து போட்டியிட்டால் இந்தியாவின் முக்கியமான மாநிலங்களில் ஒன்று மகாராஷ்டிரா. அதில் சிவசேனா தனியாக போட்டிட்டுதுன்னா பிஜேபியால் கடந்த தேர்தலில் அங்கே பெருவாரியான இடங்களை வென்றது போல் இந்த முறை வெல்ல முடியுமா என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி. நல்லது, அடுத்த செய்தியை பார்க்கலாம். உத்தரப்பிரதேசத்தில் தனித்து விடப்பட்ட காங்கிரஸ் மாயாவதி அகிலேஷ் அதிரடி பிடிவெடுத்திருக்கிறார். அதான் இது ஒரு முக்கியமான விஷயம் தான். அதாவது வந்து அவங்க வந்து 80 சீட்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சமமாக பிரிச்சுக்கிட்டாங்க, 38-38ன்னு. மிச்சம் 4 இடத்துல வந்து 2 இடத்த ஒதுக்கி வச்சுருக்காங்க, ராய்பரேலி அண்ட் அமேத்தி, சோனியா காந்தி ராகுல் காந்திக்கு. யூபியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து உத்தரப்பிரதேச அரசியலை யார் கட்டுப்படுத்துகிறாங்களோ அவங்க தான் இந்திய அரசியலை கட்டுப்படுத்த முடியும் காலகாலமாக. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து 2014 வந்து பிஜேபி வந்து 80 சீட்டில் 73 சீட்டு வந்து அங்கே ஜெயிச்சுது. பிஜேபிக்கு இருக்கக்கூடிய 282 இடங்களில், மக்களவையில் இருக்கக்கூடிய 282 எம்பிக்களில் வந்து உங்களுக்கு 7 மாநிலங்களிலிருந்து தான் அவர்கள் வந்திருக்கிறார்கள். 282ன்றது தனி மெஜாரிட்டி. ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய 29 மாநிலங்களில் 7 மாநிலங்கள்லேருந்து தான் அவங்க வந்திருக்காங்க. அந்த 7 மாநிலங்களில் நீங்கள் பார்க்கும்போது 282ல் 73ன்றது கிட்டத்தட்ட 1/5 ஆர் 1/4 மேலே வருது. 1/4 கிட்டத்தட்ட 1/4 தான் நான் நினைக்கிறேன். இன்றைக்கு அந்த மாநிலம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா யோகி அவர்கள், இப்போ இன்று யோகி ஆதித்யநாத் பிரசன்ட் சீஃப் மினிஸ்டர் வந்து அவர் வந்து 4 முறை வந்து ஒரு தொகுதியிலிருந்து மக்களவைக்கு தொடர்ந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார். முதலமைச்சரானவுடன் நடந்த இடைத்தேர்தலில் அந்த தொகுதியிலும் அவருடைய துணை முதலமைச்சர் அவரும் 4 முறை தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அந்த 2 இடைத்தேர்தல்களில் வந்து பிஜேபி தோற்று போனது. எல்லா புயல் சூறாவளியிலையும் வந்து ஜெயிச்ச பிஜேபி யோகி ஆதித்யநாத் தொகுதியிலும் அவருடைய துணை முதலமைச்சர் தொகுதியிலும் மக்களவை இடைத்தேர்தலில் அவர்கள் மாநில தேர்தலுக்கு, மாநில அரசியலுக்கு போன பிறகு தோற்று போகிறது என்றால் நீங்கள் இதிலேருந்தே புரிஞ்சுக்கலாம். அங்கே வந்து சமாஜ்வாதி பார்ட்டியும் பகுஜன் சமாஜ்வாதி பார்ட்டி, மாயாவதியும் அகிலேஷ் யாதவும் ஒன்று சேர்ந்தாங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய சவாலாகத்தான் பிஜேபிக்கு வருது. மறுபடியும் சொல்லுகிறேன், 73 சீட்டுன்றது வந்து கிட்டத்தட்ட 1/4. இன்றைக்கி அது அடுத்து வரக்கூடிய தேர்தல் அது வந்து இன்று கேள்விக்குறியாக இருக்கிறது. காங்கிரஸ் வந்து யூபியில் வந்து வாஷ் அவுட்டு, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அமேத்தியும் ராய்பரேலியும் வேணால் ஜெயிக்கலாம் அவங்க. அதனால் 2ஐயும் விட்டுருக்காங்க. அதனால் ஒரு மரியாதையை விட்டு வச்சுருக்காங்க. நாளைக்கு ஒருவேளை காங்கிரஸ் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி ஆல் இண்டியா லெவலில் வந்ததுன்னா அன்னைக்கு குட் புக்ஸில் இருக்கணும்ட்டு ஒன்று மறந்துடாதீங்க. ராஜஸ்தானில் வந்து இன்னைக்கு மத்திய பிரதேசில் வந்து பிஎஸ்பியோட 2 எம்எல்ஏஸோட தான் கவர்மெண்ட் நிற்குது. அங்கே வாபஸ் ஆனால் இவங்க கவுத்துலாங்களே. நல்லது, பேச வேண்டியிருக்கு, நேரம் கருதி முடிக்க வேண்டிய சூழல். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு உங்களுடைய கருத்துக்களை பரிமாறிட்டதுக்கு மிக்க நன்றி. நேயர்களே, இன்றைய நாளிதழில் வெளியான செய்திகள் குறித்து பார்த்தோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.